யூதர்களாவும் இல்லாம கிறிஸ்துவர்களாவும் இல்லாம பாலஸ்தீன மண்ணோட பழங்குடி இனம்ன்ற ஒரே அடையாளத்தோட எந்தவித கலாச்சார வளர்ச்சியும் இல்லாம வெறும் மனிதர்களா வாழ்ந்து கொண்டிருந்த அரேபியர்களுடைய வாழ்க்கையில அப்பதான் முதல்ல ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு. ஏன்னா அரேபியர்கள் தங்களை ரோமானியர்கள் ஆண்டா என்ன கிறிஸ்துவர்கள் ஆண்டா என்னன்னு ஒரு ஆர்வமே இல்லாம இருந்த நிலையில தான் இருந்தாங்க. சோ இப்பேற்பட்ட அரேபிய இனக்குழுக்களை யூதர்கள் கண்டுக்க கூட இல்லைங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் எப்படியாச்சும் இவங்களை மதம் மாற்றணும்ன்ற நோக்கத்துல மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் பாலஸ்தீன மண்ணுல அரேபியர்கள் தான் பெரும்பான்மையான மக்களா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. குறிப்பா சொல்ல போனா பாலஸ்தீன மண்ணோட ஆதிவாசிகள்னு கூட இவங்களை சொல்லலாம். சோ இப்பேற்பட்ட அரேபியர்களுடைய முழு நேர வேலை என்ன தெரியுமா? உழைக்கணும், சாப்பிடணும், சந்ததிகளை பெருக்கணும். சோ இந்த 3 விஷயத்துல மட்டும்தான் கண்ணா இருந்தாங்க. முக்கியமா பெண்கள் சந்ததிகளை பெருக்கிறதுக்காக மட்டும்தான் படைக்கப்பட்ட படைப்புன்னு கூட நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்பேற்பட்ட இனத்துல தான் முதல்ல ஒரு எழுச்சி ஏற்பட்டுச்சு. உலக சரித்திரத்துல வேற எங்கேயுமே எந்த காலகட்டத்திலுமே ஏன் இன்னைக்கு வரைக்கும் இதற்கு நிகரான எழுச்சி இதுவரைக்கும் நடக்கவே இல்லை. ஒட்டுமொத்த அரேபியர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட எழுச்சின்னு கூட அதை சொல்லலாம். கிறிஸ்து பிறப்புக்கு கரெக்டா 622வது வருஷம் செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு மனிதன் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு இடம் பெயர்றான். அவ்வளவுதாங்க, ஒட்டுமொத்த அரேபியர்களும் மதம் பெயர்றதுக்கு தயாராகிட்டாங்க. அவன் வேற யாரும் கிடையாது, இறைவனால அனுப்பப்பட்ட இறை தூதரான முகமது நபி. சோ யூத இனம் உருவாகி கிறிஸ்துவ இனம் உலகம் முழுக்க பரவி பின் யூத இனம் கம்ப்ளீட்டா அழிஞ்சு ரோமானியர்களுடைய ஆளுகைக்கு கீழே வர வரைக்கும் 2 வீடியோவா போட்டு இருக்கோம். மறக்காம அதை பாருங்க. அண்ட் புது வியூவர்ஸ் நம்மளுடைய சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு அன்டோல்டு மிஸ்ட்ரி. முகமது நபி என்கிற மனிதருடைய பிறப்பு அண்ட் அவர் இறை தூதர்னு அறியப்பட்ட தருணம், இது ரெண்டுமே அரேபியர்களுடைய சரித்திரத்துல மிக முக்கியமான ஒன்னா கருதப்பட்டுச்சு. ஏன்னா மத்த நபிகளை பத்தின ஆதாரங்கள் எல்லாமே புராணங்கள்ல இருந்தும் கதைகள்ல இருந்தும் ஆதாரங்களா விவரிக்கிற நிலையில முகமது நபியை பத்தின ஆதாரங்கள் மட்டும் கதைகள்ல இருந்து விவரிக்காம சரித்திரத்துடைய பக்கத்துல இருந்து நம்மளால பெற முடியும். முகமது நபின்ற இறை தூதர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய தந்தை இறந்து போறாரு. முகமது நபி பிறந்த சில நாட்கள்லயே இவருடைய அம்மாவும் இறந்து போறாங்க. தன்னோட பெரியப்பாவான ஏழை வியாபாரி அபுதாலிபோடைய வளர்ப்புல தான் முகமது நபி வளர்ந்துகிட்டு வராரு. ரொம்ப சின்ன வயசுலயே நபி பெருசா பசங்க கிட்ட எல்லாமே ஆடி பாடுறதுன்னு இல்லாம எதுலயுமே பெருசா நாட்டம் காட்டாம தனிமை விரும்பியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பள்ளி படிப்பை கூட தர முடியாத அளவுக்கு வறுமையும் பஞ்சமும் காணப்படுது. இதனால அன்றைய காலகட்டத்தில் இருந்த அரேபியாவில் இருந்த பெரும்பான்மையான குழந்தைகள் முரட்டுத்தனமான விளையாட்டுகள்ல ஈடுபடுறது, வாலிப வயசு பசங்கள் எல்லாமே சர்வ சாதாரணமா கத்திய தூக்கிக்கிட்டு சண்டைக்கு போறதுன்னு காட்டு மிராண்டியாக தான் வாழ்றாங்க. ஆனா முகமது நபி மட்டும் எதையோ பறிகொடுத்த மாதிரியே யோசிச்சுக்கிட்டே தனிமையில நாட்களை கழிக்கிறாரு. தன்னுடைய பிறவிக்கான நோக்கம் ஆடி பாடுறது கிடையாது, தன் பிறவிக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு யோசிச்சபடியே இருப்பாராம். ஆனா இவருடைய தனிமையும் சிந்திக்கிற திறனும் ஆன்மீகத்துடைய தொடர்பு படுத்தக்கூடியதுங்கிறது யாருமே யோசிக்கல. அந்த காலகட்டத்தில் அதை பத்தி யாருமே யோசிக்கல. சோ அந்த காலகட்டத்தில் இருந்த அரேபியர்கள் ஆபிரகாம் கட்டி வச்ச காபாவையும் அரேபியர்கள் கொண்டு வந்த 360 சிலை இறை உருவங்களையும் வச்சுதான் வணங்கக்கூடிய இனமா இருந்துகிட்டு இருந்தாங்க. தினம் ஒரு சிலைகளை காபாவுல வச்சு தொழவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த பக்தி பாதை முகமதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பிடிக்கலன்றதை விட இதுல பெருசா நாட்டம் காமிக்காம இருந்திருக்காரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அரேபியர்கள் ஆன்மீகம் பத்தி யோசிக்காம வெறும் சிலைகளை வச்சு வழிபடுறவங்களாக மட்டும்தான் இருந்தாங்க. இந்த சிலைகளையுமே கூட தம் குழுக்களோட சண்டையில வெற்றி பெறதுக்காகவும் போர்ல ஜெயிக்கிறதுக்காகவும் தான் வணங்கிட்டு வந்திருந்தாங்க. சகோதரத்துவம், அன்பு, அறநெறி இது எதுவுமே அரேபியர்கள் மத்தியில பார்க்கவே முடியாது. சோ இந்த மாதிரியான காரணங்கள் இருந்ததுனாலதான் கிறிஸ்துவம் ரொம்ப எளிமையா இவங்களுக்குள்ள ஊடுருவ ஆரம்பிச்சது. கூடவே ஏராளமான மூட நம்பிக்கையும் முரட்டுத்தனமான போர்களையும் போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு யுத்த வெறி பிடிச்ச இனத்துல தான் நம்ம முகமது நபி பிறக்கிறாருங்க. இப்ப முகமது நபிக்கு ஒரு 23 வயசு இருக்கும். அப்போ ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று நடக்குது. இந்த ஒரு சம்பவம் தான் தான் ஒரு இறை தூதர்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு முகமது நபியோடைய மனசுல ஆழமா பதியுதுங்க. அந்த காலகட்டத்துல கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டு மெக்கா நகரத்துல உள்ள காபாவுடைய சுற்றுச்சுவர்கள் எல்லாமே உடைஞ்சு விழ தொடங்குதுங்க. சோ இந்த சுற்றுச்சுவரை கட்டி முடிக்க பல்வேறு பகுதிகளில் பிரிஞ்சு கிடந்த ஒட்டுமொத்த அரேபிய இனக்குழுவும் ஒன்னு சேர்றாங்க. ஆரம்பத்துல இதை ரெனோவேட் பண்ற வேலை எல்லாமே சிறப்பாக தாங்க போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல இவங்களுடைய முரட்டு சுபாவமும் முரட்டுத்தனமும் கொஞ்சம் கொஞ்சமா மேலவங்க ஆரம்பிச்சது. காரணம் என்னன்னா அந்த காபாவுடைய சுற்றுச்சுவத்துல ஒரு பெருமைக்குரிய கொஞ்சம் வித்தியாசமான ஹஜ்ருல் அஸ்வத்னு சொல்லப்படுற ஒரு கல் ஒண்ணு இடிபாடுகள்ல சிக்கி கீழே விழுந்து போச்சு. இந்த புனித கல்லை திரும்ப பறிக்கணும். அதை யார் பறிக்கணும், எந்த இனக்குழுல
இருக்கிறவன் பதிக்கணும்ன்றதுதான் அங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த கோவிலுடைய கட்டுமான பணியும் கோவிலுக்குள்ள இருந்த அந்த ஹஜ்ருல் அஸ்வத்தை திரும்ப பதிக்கணும்ன்றதும் ஒண்ணு கிடையாதுங்க. அரேபியர்களுடைய கௌரவம் சம்பந்தப்பட்டது, அவங்களுடைய பெருமையும் மரியாதையும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா கருதப்பட்டுச்சு. இதனால ஒட்டுமொத்த அரேபியர்களும் யுத்தம் செஞ்சு ஜெயிக்கிறவன் அந்த கல்லை கொண்டு போய் பொருத்தி அந்த பெருமையை அடையட்டும்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான அறிவுரைகளை சொல்றாங்க. ஏன்னா சமாதானம் இவங்க ரத்தத்திலேயே கிடையாது, சண்டை தான் இவங்களுடைய அடையாளமா கருதப்பட்டுச்சு. ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அடிச்சுக்கிட்டு சாக தயாராக இருந்தாங்க. இதனால மெக்கா நகரத்துல இருந்த பெரியவர்கள் எல்லாமே அங்க வசித்து வந்த குரோஷிகளிடம் ஒரு ஐடியாவை கேட்கிறாங்க. சோ இந்த மாதிரியான நேரத்துல ஒரு முதியவர் சிறப்பான ஒரு ஐடியாவை கொடுக்கிறாரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த பேச்சுவார்த்தையை தள்ளி போடுங்க, மறுநாள் விடியட்டும். யார் முதல்ல இந்த காபாவை வணங்க வராங்களோ அவர் என்ன சொன்னாலும் நம்ம ஒத்துழைக்கணும், எந்த இனக்குழுல இருக்கிறவங்க அந்த கல்லை பொருத்தணும்னு சொன்னாலும் இது எல்லாத்துக்குமே இந்த ஒட்டுமொத்த அரேபியர்களும் ஒத்துழைக்கணும்ட்டு ஒரு வாக்குறுதியை வாங்குறாரு. பிறகு அன்னைக்கு இரவு முழுக்க அரேபியர்கள் ஒட்டுமொத்த அரேபிய இனக்குழுவும் காபாவுக்கு வெளியில கண் விழிச்சு காத்து கிடக்குறாங்க. மறுநாள் பொழுது வெடிய இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் தாங்க இருக்கு. அந்த நேரத்துல ஒரு உருவம் அமைதியா காபாக்குள்ள போயிட்டு தொழ ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி இருந்த மக்களுடைய உதடுகள் எல்லாமே முணுமுணுக்க ஆரம்பிச்சுது. யாரா இருக்கும், யாரா அவனு வெளியே வந்ததும் பாக்குறதுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. பின் அந்த உருவம் தொழுகையை முடிச்சிட்டு காபாக்குள்ள இருந்து வெளியே வருது. அந்த உருவம் வேற யாரும் இல்லைங்க, ஷாக் நம்ம முகமது நபியே தான். அந்த இப்ப முகமது நபிக்கு வெறும் 23 வயசு மட்டும் தாங்க ஆகுச்சு. அறிவில சிறந்தவராகவும் அமைதி விரும்பியாகவும் இருக்காரு. மக்களுக்கு நபி மேல ஒரு நல்ல மரியாதையும் இருக்கு. ஒட்டுமொத்த அரேபியர்களுமே ஓகே சரியான நபர் தான் காபாக்குள்ள போயிருக்காருன்னு தங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு மொத்தத்தையும் புட்டு வைக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு முகமது நபி கிட்ட கேக்குறாங்க. நம்ம முகமது நபியும் அமைதியா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு எல்லாரோடைய கண்களையும் மூட சொல்றாருங்க. பின் 2 அடி தூரம் போயிட்டு இங்க இருக்கிற எல்லா இனக்குழுவும் 2 பகுதிகளா பிரிஞ்சு நில்லுங்க. அதன் பிறகு முகமது நபி அவர் தோல் மேல இருக்கிற துண்டை எடுத்து கீழே போட்டு அந்த மதிப்பிற்குரிய ஹஜ்ருல் அஸ்வத் அப்படின்ற கல்லை தூக்கி அந்த துண்டு மேல வைக்கிறாருங்க. பின் அங்கிருந்த எல்லா மக்களுடைய கண்களையும் திறக்க சொல்றாரு. 2 பகுதிகளா பிரிஞ்சிருக்கிற இனக்குழு துண்டோட ஒரு பக்கத்தையும் இன்னொரு பக்கம் பிரிஞ்சிருக்கிற இனக்குழு துண்டோட மறுபக்கத்தையும் பிடிக்க சொல்லி அப்படியே அந்த ஹஜ்ருல் அஸ்வத்தை காபாக்குள்ள வச்சு பொருத்த சொல்லிடுறாருங்க. இது கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய போரையே தடுத்து நிறுத்தி இருக்காரு நம்ம முகமது நபி. சோ இந்த இடத்துல இருந்துதான் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மதத்துக்கான புள்ளி ஆரம்பமாகுது. அதோட இந்த ஒரு நேரத்துல முகமது நபி தான் முதல்ல உருவாக்கப்பட்ட நபியான நீங்க கேட்கலாம். முகமது நபிக்கு முன்னாடி இறை தூதரா இந்த உலகத்துக்கு அறியப்பட்டவங்க மொத்தம் 25 பேருங்க. இந்த 25 பேர்ல முதல் மனிதரா ஆதாம்ல தொடங்கி இயேசு வரைக்கும் மொத்தம் 17 பேரை பத்தின அறிமுகம் மட்டும்தான் நமக்கு தெரியும். அண்ட் இந்த 18 பேரை 2 விதமா பிரிக்கலாங்க. இறைவனால நல்வழி காட்டப்பட்டவங்க ஒண்ணு, இன்னொன்னு இறைவனிடம் இருந்து மக்களுக்கான வேதங்களை பெற்று அதை மக்களுக்கு அளித்தவங்க இன்னொரு வகை. இதுல இந்த 2வது கேட்டகரி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 2வது கேட்டகரியில முதல்ல மோசஸுக்கு அருளப்பட்ட தோரா, யூதர்களுடைய வேதமான தோரா. இந்த தோராவை உருவாக்குனது மோசஸ். இவரு தான் முதல்ல அனுப்பப்பட்ட இறை தூதர். 2வது தாவீத்னு சொல்லப்படுற டேவிட்டுக்கு அருளப்பட்ட பிசலம். இது ஸ்பூர்னு குரான்லயும் டேவிட்டுக்கு அருளப்பட்ட சங்கீதம்னு பைபிளோடைய பழைய ஏற்பாடுலயும் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. 3வதா இயேசுவுக்கு அருளப்பட்ட காஸ்பெல். இந்த 3 சம்பவங்களுக்கு பிறகு சுமார் 600 ஆண்டுகள் கழிச்சு தான் நபி இறை தூதர்னு அறியப்படுறாரு. சோ இவரு தான் இறுதியான இறை தூதரும் கூட. அண்ட் இந்த நபிகளை கம்பேர் பண்ணும்போது மத்த நபிகள் எல்லாம் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இறை தூதர்னு அறிந்து கொண்டாங்க. ஆனா நம்ம முகமது நபி அப்படி கிடையாதுங்க. வருட கணக்குல போராடி பல உடல் உபாதைகளுக்கு உண்டாகி உடம்பு வருத்தி இறுதியாக தான் ஒரு இறை தூதர்னே அறிஞ்சிருக்காருங்க. ஓகே, இப்ப கதைக்குள்ள போவோம். முகமது நபிக்கு 25 வயசுல கல்யாணம் ஆகுதுங்க. தன்னை விட வயசுலயும் பொருளாதாரத்திலையும் செல்வாக்கிலையும் உயர்ந்த கத்தீஜான்னு சொல்லப்படுற ஒரு விதவை பெண்மணியை திருமணம் செஞ்சுக்கிறாரு. திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய கடமையில இருந்து கொஞ்சம் கூட விலகாம அதே சமயம் ஆன்மீக சாதனைகள்லயும் நாட்டம் மிகுந்தவரா காணப்பட்டாருங்க. அண்ட் நம்ம முகமது நபி தொலை தூரத்துல இருக்கிற ஹீராங்கிற ஒரு மலையில தான் தன்னுடைய தியானத்தை மேற்கொள்வாராம். ஒரு நாள் கிடையாது, 2 நாள் கிடையாது, மாச கணக்குல தியானத்துல அமர்ந்துருவாராங்க. சோறு தண்ணி இல்லாம தன்னை மறந்து பல நாட்கள் தியானம் மேற்கொண்டு இருக்காராம். சோ இவருடைய ஆன்மீக சாதனைக்கு பின்னாடி கத்தீஜாவுடைய பூரண ஒத்துழைப்பு இருந்தது இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். இப்படி அந்த மலைகள்ல ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது பிரம்மாண்டமான ஒரு ஒளி உருவம் முகமது நபிக்கு முன்னாடி தோன்றி இருக்கு. சோ இத பார்த்த முகமது நபிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அந்த ஒளி உருவம் என்னவா இருக்கும்ட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இனம் கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு அந்த ஒரு ஒளி உருவம் பயங்கரமா இருக்கு. பல முறை அந்த ஒளி உருவத்தை பார்த்துட்டு அவர் பயந்து தன்னுடைய வீட்டுக்கே வந்திருக்காருங்க. பின் தன் மனைவி கத்தீஜாவுடைய உந்துதல் காரணமா அடுத்த முறை தியானம் பண்ணும்போது மிக நீண்ட போராட்டத்துக்கு பிறகு பயப்படாம கொஞ்சமா அந்த உருவத்தை ஆழ்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அது தேவதையா இல்ல இறை தூதுவனான்ட்டு முகமது
முகமது நபிக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த உருவம் கிட்ட வந்து தன்னுடைய பேரு ஜிப்ரீல் அப்படின்னு சொல்லுதுங்க. இதுக்கு முன்னாடி உருவான பல நபிகளுக்குமே இந்த ஜிப்ரீல் மூலமாக தான் இறைவன் தன் செய்திகளை கொண்டு வந்து சேர்த்திருக்காராம். இதை தொடர்ந்து அந்த ஜிப்ரீல் கொஞ்சம் கொஞ்சமா முகமது கிட்ட வந்து முகமதுவை தழுவி கட்டி பிடிச்சி ஓதுவீராக அப்படின்னு சொல்லிச்சாங்க. சோ இது கண்ட முகமது நபிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே முழிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா எழுத படிக்க தெரியாத நம்ம முகமது நபிக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. மறுபடியும் அந்த ஜிப்ரீல் ஓதுவீராக அப்படின்னு சொன்னதும் முகமது நபி நான் என்னத்தை ஓதணும்னு திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. பின் மறுபடியும் ஓதுவீராக அப்படின்னு ஜிப்ரீல் உத்தரவிட்டு முகமது நபியை இறுக்கி அணைச்சி உம்மை படைத்த இறைவனின் நாமத்தை நான் சொல்கிறேன் நீ ஓதுவீராக அப்படின்னு சொல்லி முடிச்சதும் ஜிப்ரீல் சொல்ல சொல்ல கூட சேர்ந்து முகமது நபியும் அந்த வசனங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பின் நாட்கள்ல இந்த வார்த்தைகள் எல்லாமே மறையாம தன் இதயத்தின் மேல எழுதப்பட்டதா முகமது நபி தன் மனைவி கிட்ட சொல்றாருங்க. பின் ஜிப்ரீல் தன் வருகையின் நோக்கத்தை சொல்லியிருக்காரு. நீ அல்லாஹ்வின் தூதுவன், நான் ஜிப்ரீல் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போனதா தன்னுடைய மனைவி கிட்ட அவரை சொல்றாருங்க. இவர் சொன்ன இந்த விஷயத்தை அரேபியர்கள் சொன்னா நம்புவாங்களா சொல்லுங்க? ஆனா இவருடைய மனைவியும் இவருடைய ஒண்ணு விட்ட சகோதரரான வராகுவும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? வராகு ஒரு கிறிஸ்துவருங்க. சோ இதை தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் ஜிப்ரீல் சொல்ற விஷயத்தை ஓதி தான் அது குரானா உருவாக்கப்படுது. இந்த குரான் ஒரே நாள்ல எழுதப்படலங்க. பல ஆண்டுகளா சிறுக சிறுக காலகட்டத்துக்கேற்ப அருளப்பட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் ஆகியிருக்கு குரான் என்ற ஒரு வேதம் உருவாகிறதுக்கு. ஏன்னா ஜிப்ரீல் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சில சமயம் தெளிவா புரியும், சில சமயம் அது ஒளி உருவத்துல தன்னுடைய உடம்புல ஒரு வைப்ரேஷன் மாதிரி இறங்கும்ட்டு சொல்லியிருக்காருங்க. வைப்ரேஷன் அதிகமா இருக்கும்போது அவருக்கு எந்த ஒரு விஷயமுமே புரியாதான். வைப்ரேஷன் குறைய குறைய அவருக்கு எல்லா விஷயமும் புரிய வந்திருக்கு. சில முறை தன்னுடைய மனசுல உணர்வுகள் மூலமா ஜிப்ரீல் சொல்லியிருக்கு, சில முறை நேர்ல வந்து ஈஸியான முறையில் அவருக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்குங்க. இப்படி பல ஆண்டுகளா எழுதப்பட்டதுதான் குரான். ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? அரபுல இருந்து பிரிய தொடங்கின புதிய மதமான இஸ்லாம் மதம் தான். ஏன்னா அரேபியால இருக்கிறவங்க முகமதுவை எதிர்க்கவும் ஆரம்பிச்சாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் இஸ்லாம் மதத்தை ஏற்க ஆரம்பிச்சாங்க. வெறும் 10 இருந்து 15 பேர் மட்டும்தான், அதுவுமே முகமதுவுடைய சொந்தக்காரங்க மட்டும்தான் இஸ்லாம் என்ற மதத்தையும் குரானையும் தழுவ ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல இவங்க நகருக்கு வெளியில இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குல தான் யாருக்கும் தெரியாம முகமது நபி வாயிலாக தாம் கற்றுக்கொண்ட வேதங்களை ஓதி வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய நம்பிக்கை ஒரு கேலி கூத்து ஆகிற கூடாதுன்றதுக்காக மறைமுகமா தொழுகை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இங்கேயுமே இவங்களால நிம்மதியா தொழுகை பண்ண முடியலங்க. அந்த அரேபியாவில் இருக்கிற குறைஷிகள் இவங்க பண்ற செயல்களை கண்டு கிண்டல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கிண்டல் கை கலப்பா மாற ஆரம்பிக்குது. இஸ்லாத்தை ஃபாலோ பண்றவங்களை ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல தாக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதோட இவங்களை அசிங்கப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இஸ்லாம் மக்களை தாக்கும் பொழுது தற்காப்புக்காக ஷரான்னு சொல்லப்படுற இனத்துல இருந்து ஷத்னு சொல்லப்படுற ஒரு இஸ்லாமியர் அங்கிருந்த ஒரு ஒட்டகத்துடைய தாடை எலும்பை எடுத்து எல்லாரையுமே அடிச்சு ஓட விடுறாருங்க. சோ இஸ்லாம் சரித்திரத்துல சிந்தப்பட்ட முதல் ரத்தம் இதுதான். ஆனா இதை கேட்ட முகமது நபி இனி யாரையுமே தாக்க கூடாதுன்னு சொல்லி மற்றொரு வசனத்தையும் கூற ஆரம்பிக்கிறாருங்க. மற்றவர் கூறுவதை சகித்துக் கொண்டு கண்ணியமான முறையில் அவர்களை விட்டு விலகிருங்கள். உம்மை நிராகரிப்போருக்கு அவகாசம் கொடுங்கள், அதிகமல்ல சொற்ப அவகாசம் மட்டும் கொடுங்கள்னு சொல்றாருங்க. இது குர்ஆன்ல இறுதி அத்தியாயத்துல அத்தாரிக் உதய தாரக என்ற பகுதியில வரக்கூடியதுங்க. இந்த ஒரு காரணத்தினால இஸ்லாமியர்கள் எத்தனை முறை துன்பங்களையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சாலும் அவங்க கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக தான் இருந்தாங்க. மற்ற குறைஷிகள் எல்லாமே அப்படி என்னதான் உங்க இஸ்லாத்துல இருக்குன்னு கேட்கும்போது முகமது நபி சொல்ற சில வரிகளை கேட்டு இவங்க இஸ்லாம்ல சேரவும் ஆரம்பிச்சாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்தாலுமே இஸ்லாம் தோன்றி 3 ஆண்டுகள்ல வெறும் 40 பேர் மட்டும்தான் இஸ்லாம் இனத்துல இருந்தாங்க. பின் 4வது ஆண்டுல இருந்துதான் பகிரங்கமா பிரச்சாரத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதையுமே உங்க உறவினர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துட்டு அதன் பிறகு இஸ்லாத்துல அழைங்க அப்படின்னு முகமது நபி சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரியான நேரத்துல தான் இஸ்லாம் அப்படிங்கிற மதம் பாலஸ்தீன் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது. கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு 7ஆம் நூற்றாண்டுல தான் இது அரேபியர்களுடைய வர்த்தகர்கள் கிட்டையும் போய் சேருதுங்க. இந்த நேரத்துல மெக்காவுக்கு புனித யாத்திரை வரதுக்காக பெரும்பாலான மக்கள் படையெடுத்து வராங்க. சில பேர் முகமது நபியின் வாசகங்களை கேட்டு இவங்களுடைய பிரச்சாரங்களையும் கண்டு தாமும் இஸ்லாம் மதத்துல சேர ஆரம்பிக்கிறாங்க. இதை கண்ட அரேபிய இனத்துக்கு பயங்கரமா கடுப்பாகுது. முகமது நபிய அன்னைக்கு இருந்த குறைஷிகள் இவன் ஒரு சூனியக்காரனும் மந்திரவாதினும் கூறி அவரை நெருங்க முடியாத மாதிரி பல ஏற்பாடுகளை செய்யறாங்க. இன்னொரு புறம் கலகக்காரனும் மக்கள் விரோதக்காரனும் பித்தலாட்டக்காரனும் சொல்லி வதந்திகளை கிளப்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த வதந்திகளின் காரணமாக தான் ஒரு முக்கியமான சம்பவம் ஒண்ணு அங்க அரங்கேறுது. குறைஷிகளோட சில இளைஞர்களும் குழந்தைகளும் ஏன் முகமதுவை பத்தி எப்பயுமே தப்பு தப்பா சொல்றீங்க, உண்மையிலேயே அவர் என்னதான் சொல்றாருன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன் அப்படின்ட்டு கேட்டதும் குறைஷிகள் அந்த ஊர்ல நடக்கிறத முதல்ல தடுத்து நிறுத்துறதுக்கு பதிலா
அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைகளுடைய வாயை அடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இதனால சில குறைஷிகள் முகமது கிட்ட போயிட்டு, உண்மையிலேயே நீ இறை தூதர்னு நான் எப்படி நம்புறது? சரி, நீ இறை தூதர்னு நாங்க நம்புறோம், ஆனா அதுக்கு நாங்க சொல்றதை நீங்க செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு சில டாஸ்க கொடுக்கறாங்க. அங்க தெளிவா தெரியுதுல, அந்த நிலவை நீ ரெண்டா பிளந்து காமின்ட்டு சின்ன புள்ளத்தனமா சில விஷயங்களை சொல்றாங்க. முகமது நபியோ கொஞ்ச நேரத்துல கண்ணை மூடி தியானித்து மறுகணமே அந்த அற்புதத்தை நடத்தி காமிக்கிறாருங்க. உடனே அந்த குறைஷிகள் என்ன பண்றாங்க, இவன் மந்திரக்காரனும் கண்கட்டு வித்தை காமிக்கிறான்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இந்த மாதிரி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய சம்பவங்கள் முகமதுவோடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. இந்த மாதிரி பல சோதனைகளை அப்பப்ப செஞ்சு காமிச்சிருக்காருங்க. ஆனா இந்த சித்து வேலைகளையும் அற்புதம் நிகழ்த்துறதையும் முகமது நபி இஸ்லாத்தோட மையப்புள்ளியா ஒருபோதும் கருதுனதே கிடையாது. இஸ்லாத்தோட மையப்புள்ளி என்ன தெரியுமா? அது குர்ஆனாக தான் இருக்கணும்னு நம்ப ஆரம்பிக்கிறாருங்க. குன் அப்படிங்கிற ஒரு சொல்ல மரியாதையோட வயித்துல வச்சுதான் இயேசுவை இறைவன் படைத்தாரு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதுங்க. அந்த சொல்லில் இருந்து உதித்தவர் தான் இறை தூதர் இயேசு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த முறை சொல்லில் இருந்து உதித்தது குர்ஆன் அப்படிங்கிற வேதம்ன்றதையும் சொல்றாரு. சோ இந்த இடத்துல அற்புதங்கள் முக்கியம் கிடையாது, அந்த அற்புதத்தை நிகழ்த்துறவனும் முக்கியம் கிடையாது. இது மத்தவங்களை விட முகமது நபிக்கு நல்லாகவே தெரிஞ்சிருக்குங்க. தாம் இறைவனால இஸ்லாத்தை விலக்கி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நியாயமான இறை தூதர் அப்படிங்கறத மனப்பூர்வமா ஏத்துக்கிறாருங்க. சோ இந்த ஒரு காரணத்தினாலதான் தன் மூலம் நிகழ்த்தப்படுற எந்த ஒரு விஷயத்துக்கும் தான் உரிமை கொள்ளாம இது எல்லாத்துக்குமே இறைவன் மட்டும்தான் காரணம் அப்படின்ட்டு முகமது நபி கூறியிருக்காரு. சோ இந்த ஒரு நிலைக்காகத்தான் எத்தனையோ முனிவர்களும் யோகிகளும் பல்லாண்டு காலங்கள் கடும் தவம் புரிஞ்சிருக்காங்க. சோ தான் ஒரு விஷயத்தை முற்றிலுமா கலைக்கும் போதுதான் ஆன்மீகம் அப்படின்றது வசப்படும். சோ இது ஒரு பக்கம் இருக்க, இந்த முகமதுவை என்ன செஞ்சு தடுத்து நிறுத்தலாம்னு குறைஷிகள் கூடி ஆலோசிக்க தொடங்குறாங்க. இதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சாத்தியமாகுதோ அது எல்லாத்தையுமே நடத்துறாங்க. சோ இந்த ஒரு நேரத்துல தான் அரேபியர்களுடைய குறைஷிகளுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வருதுங்க. இந்த முகமது நபியை எப்படி பரிச்சித்து பார்க்கணும்ட்டு யோசிக்கிறாங்க. இந்த ஒரு நேரத்துல தான் அவங்களுக்கு யூதர்கள் நினைவுல வராங்க. ஏன்னா யூதர்கள் படிப்புலையும் அறிவிலையும் சிறந்தவர்களா காணப்பட்டாங்க. யூத மத குருக்களுமே பல சடங்குகள்ல முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா இருந்திருக்காங்க. சோ அத்தகைய குருமார்களை அணுகி தங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கேட்கணும்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா அப்போதைய அரேபியர்களுக்கு தங்களை விட யூதர்கள் தான் அறிவிலையும் எண்ணத்திலையும் சிறந்தவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்துச்சுங்க. சோ அன்னைக்கு காலகட்டத்துல மெக்காவுல ஒரு யூதர்கள் கூட இல்ல. அதனால மெய்தீனா நகரத்துல வசித்து வந்த சில யூதர்களை சந்திக்க குறைஷிகள் கிளம்பி போறாங்க. பிரச்சனை என்னன்றத புட்டு புட்டு வைக்கிறாங்க. முகமது நபி இறை தூதர் தானா? அவர் சொல்றது எல்லாமே நம்ம நம்பலாமா? இவர் ஒரு மந்திரவாதியா அப்படின்னு சந்தேகப்படுறோம். இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு யூதர்கள் கிட்ட குறைஷிகள் கேக்குறாங்க. ஏன்னா காலம் காலமா அரபுகளுடைய நம்பிக்கையை அவர் கேள்விக்குறியாக்கி இருக்காருங்க. அடிப்படையா இருக்கிற ஒரு விஷயத்தையே அவர் தகத்தெறிஞ்சிருக்காரு. உருவமற்ற ஒரே ஒரு இறைவன் அப்படின்ற ஒரு கருத்தை தான் அவர் முன் வச்சிருக்காருங்க. அவர் உண்மையா போலியா எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும்ட்டு யூத குருமார்கள் கிட்ட இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மெதினாவுல இருந்த யூத குருமார்கள் இந்த ஒரு கருத்துக்களை குருமார்களுடைய சபைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. மெக்காவாசிகள் முகமது குறித்து சொன்ன ஒவ்வொரு தகவல்களையும் கூர்மையா கவனிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நீண்ட நேரம் ஆலோசனை நடந்த பிறகு இறுதியில முகமதுவை பரிசோதிக்க 3 வினாக்களை கேட்டிருக்காங்க. இந்த 3 வினாக்களை நீங்க முகமது நபி கிட்ட கேட்டுட்டு திரும்ப என்கிட்ட வந்து சொல்லுங்க. நாங்க முடிவெடுத்து சொல்றோம் இந்த முகமது நபி இறை தூதரா இல்லையா அப்படின்னு வெறும் 3 கேள்விகளை மட்டும் அந்த அரேபிய குறைஷிகள் கிட்ட கேட்டு அனுப்புறாங்க. சோ யூத மத குருமார்கள் எழுப்பின அந்த 3 கேள்விகளுக்கான பதில் எந்த அரேபியருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது. முகமது ஒரு அரேபியர், எழுத படிக்க தெரியாதவர், யாருக்கிட்டையுமே பாடம் படிக்காத ஒருத்தருங்க. சோ அந்த 3 கேள்விகள் என்ன, அந்த 3 கேள்விகளுக்கு முகமது நபி என்ன பதில் சொல்லிருப்பாரு அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.